ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 39வது வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் என்கிற வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். கவனியுங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய சிறிய பிராயத்திலிருந்து பல சொப்பனங்கள், பல ரெவலேஷன்ஸ் அவனுக்கு வந்தது. எதிர்காலத்தில் ஆண்டவர் அவரை எப்படி உயர்த்த போகிறார் என்பதை குறித்து நிறைய வெளிப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையாக யோசேப்பினுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அதற்கும் அவருடைய வாழ்க்கையில் நடந்தவைகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது. ஆனால் வேத வசனம் எப்படியாக சொல்லுகிறது, பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றாரு, தேவன் உனக்கு இவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறபடியால். அப்படின்னா பார்வோன் ஆல்ரெடி மற்ற தேசத்தில் உள்ள அநேகர்கிட்ட கேட்டு பார்த்துட்டாரு. அதற்கான சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள், அதற்கான வெளிப்பாடு உள்ளவர்கள் யாருமே இல்லையா. இப்போ என்ன ஆண்டவர் நம்மகிட்ட பேச விரும்புகிறாரு, உங்கள்கிட்ட பேச விரும்புகிறாரு அப்படின்னா, ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களுக்குன்னு குறித்திருக்கிற நாள் வரும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வெளிப்பாடு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்து, அந்த கிருபை வரம், அது வெளிப்படும் போது அடுத்த லெவலே அது உங்களை உயர்த்துகிற காரியமாய் காணப்படும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ரெவலேஷன்ஸ் உங்களை அடுத்த எல்லைக்கு அழைத்து செல்லும். ஒருவேளை ஆண்டவர் பல தரிசனங்களோடு பேசுகிறார், பல சொப்பனங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். ஆனால் என்னுடைய வாழ்க்கை அது மாதிரி இல்லையே நீங்கள் ஒருவேளை கேள்வியோடு இருக்கலாம். பார்வோன் யோசேப்பை குறித்து இப்படிப்பட்ட சாட்சியை சொல்லுகிறார். ஆனால் யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தோடு சொப்பனத்தை பகிர்ந்து கொள்ளும் போது, இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார், தேவன் எனக்கு காண்பிக்கிறார் என்று சொல்லும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, கேவலமாய் ஏளனமாய் பேசினார்கள். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு நாள் தேவன் தம்முடைய காலத்தில் வெளிப்படுத்துவார். உங்களுக்குள்ள உண்டாக போகிற வெளிப்பாடு அடுத்த எல்லைக்கு உங்களை அழைத்து செல்லும். இந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்ன பிறகு யோசேப்பினுடைய வாழ்க்கை உயர்ந்த உன்னத நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு சென்றார். அப்படி என்றால் உங்களுக்கு சொப்பனம் மூலம், தரிசனம் மூலம் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரா, உங்களை உயர்த்த போகிறார் என்பது அர்த்தம். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னோடு தான் பேசுகிறார், எனக்கு இதை வெளிப்படுத்துகிறார், தேவன் தான் எனக்கு இதை வெளிப்படுத்துகிறார், மனிதன் அல்ல. ஆகவே அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அதை நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் நம்பும்போது கர்த்தர் தம்முடைய காலத்திலே உங்களை உயர்ந்த உன்னத ஸ்தானங்களில் வைப்பார். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்கள். ஆகவே தொடர்ந்து அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.